சிவகங்கையில் முதலில் டேபிள் சேர் போட்ட கடை எங்கள் கடைதான் என்பதை நான் சிவகங்கையில் செட்டு ஊர்ணி அப்படின்ற ஊர்ணி அந்த தண்ணியினுடைய சுவை எங்கேயும் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த தண்ணியில் சமைத்தால் திமுகவினுடைய முதல் மாநாடு செந்தமிழரில் அப்போ பொட்டலா கிடந்தது, அது நடந்தது. அதில் நாங்கள் பிரியாணி பார்சல் கட்டி மட்டன் பீஸ் எடுத்து அப்படி நைஸாக தகடு போல் ஆக்கி நாங்கள் சேர்மானங்கள் கடலமாவு மற்ற இது திரும்ப இந்த அன்னபூர்ணா உணவு வந்துடாத அந்த பிரியாணி சாப்பிட மாட்டோமோ, அந்த ரசத்தை ருசி பார்த்துட மாட்டோமோன்ற ஏக்கமும் தெரியுது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? ட்ரெண்டிங் சிவகங்கை நேரவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நீயா நான் நிகழ்ச்சியில் நம்ம சிவகங்கை அன்னபூர்ணா ஹோட்டலோட பிரியாணியை பற்றியான ஒரு டாக் ஒன்று வந்திருந்தது. ஸோ இன்றைக்கி பெரிய ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக நம்ம சிவகங்கையும் அன்னபூர்ணா பிரியாணியும் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. இது சம்மந்தமாக குருசாமி மயில்வானந்த் ஐயாட்ட கேட்டிருந்தேன். சார் தான் ஓனர், சாட்டோர் நேர்காணலுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர்கள் அவருடைய குடும்பத்தினரை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அன்னபூர்ணா உணவை பற்றியான பிரியாணியை பற்றியான பல கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். அன்னபூர்ணா உணவகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, யாரால் தொடங்க? 1957 அந்த வருஷம் எங்கள் தாத்தானுடைய மேற்பார்வையில் எங்கள் அப்பா சிவசாமி பிள்ளை, ரெண்டாவது சித்தப்பா உலகநாத பிள்ளை, மூன்றாவது சித்தப்பா குருசாமி பிள்ளை ஆகிய மூவராலும் 1957 அன்னபூர்ணா பிரியாணி சாப்பாடு ஹோட்டல் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கும்போது அது பழைய கட்டிடத்தில் சும்மா டேபிள் சேர், ஆனால் சிவகங்கையில் முதலில் டேபிள் சேர் போட்ட கடை எங்கள் கடைதான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுது. அப்பொழுது ஷோரூமில் போய் டேபிள் சேர்லாம் வாங்க முடியாது. ஆசாரியில் வச்சு மரத்தினால் டேபிள் சேர் தயார் பண்ணி மேலே சில்வர் தகடை அடைத்து அதில் வச்சு அந்த கட்டடத்தில் நாங்கள் நடத்தி வந்தோம். பின்னாடி எங்களுடைய பிரியாணியை சுவைத்து மகிழ்ந்தவர் உணவு பிரியர்கள் எங்கள் ஸ்தாபனத்தை, என்னுடைய வியாபாரத்தை மிக அதிகமாக பண்ணதுனால அந்த கட்டிடத்தை வாங்கும் பாக்கியம் எங்கள் ஃபேமிலிக்கு கிடைத்தது. அதை வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு 6 மாத இடைவெளியில் கம்ப்ளீட்டாக இடித்து தரைமட்டமாகி ஒரு 40 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வகையில் பாலம் கல்லார் பின்னாடி சைடில் சாப்பிட்டவுடன் அமர்ந்து பெஸ்ட் எடுக்கிற மாதிரி எல்லா வசதியோடையும் எங்கள் உணவும் நடந்து வந்தது. எங்கள் உணவகத்தின் தனி சிறப்பு எங்களது பிரியாணி. எங்களது பிரியாணி சீரக சம்பா அல்லது காலாபாக் கோலம் என்ற ஒரு அரிசி பாம்பேயில் இருந்து வரும். அந்த அரிசி, இந்த 3 அரிசியும் வைத்து நல்ல முறையில் மட்டன் வைத்து பியூரான நெய் கூற்றி தம் வைத்து பிறகு அடுப்பில் சமைப்பதால் அதன் சுவை எல்லோரையும் கவர்ந்தது. அதுபோக எங்கள் உணவகத்தில் யாரும் அளிக்காத எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள் சுக்கா சாஸ், சுக்கா வறுவல், கோலா, மட்டன் சுக்கா, மீன், ஆம்லேட். எங்கள் கடையின் ஆம்லேட் ஒரு நாளைக்கு 300 ஓடும். அவ்வளோ வரைக்கும் ஆம்லேட்டை ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. அதேபோல் எங்கள் உணவகத்தின் ரசத்தை எல்லோரும் விரும்பி நன்றாக சமைத்து அருமையான ரசம் என்று பாராட்டி சொல்லி மகிழ்ந்து நல்லபடியாக எங்கள் ஸ்தாபனத்தை நாங்கள் மேலும் உயர்த்தி கொண்டாந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்படியே காட்சியாக பார்த்த மாதிரி இருந்தது. இப்போ எங்கள் ஜென்ரேஷன் பெருசாக அதை பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த பேட்டி பார்த்துட்டு நம்ம போகிற இடங்கள் நிறைய இடத்துல கேட்டோம். பண்ண சொன்னோன்னே அந்த பிரியாணி டேஸ்ட் இன்னுக்கும் எங்கேயுமே இல்லைன்ற அந்த வார்த்தையை எல்லாருமே சொன்னாங்க. அந்த ரசத்தை பற்றியும் சொன்னாங்க. அது அந்த எலும்புலாம் போட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லி. எலும்பு சுக்கா வேக வச்சு அவருடைய தண்ணி எடுத்து அதில் ஊற்றி பண்ணுவோம். உங்கள் அப்பா காலத்திலே எல்லாருக்கும், உங்கள் அப்பா சித்தப்பாக்களுக்கெல்லாம் எல்லோரும் நம்ம உணவகத்தில் சாப்பிட்டவர்களுக்கு போகிறோம் அந்த ரசத்தினுடைய சுவை தெரியும். உண்மை. ஏன்னா நிறைய பேர் ரசத்தை பற்றி நிறையா சொன்னாங்க. பிரியாணி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ரசம் அவ்வளோ இதாக இருக்கும். நிறைய பேர் அதில் நாங்கள் முதல் மாத சம்பளம் வாங்கினோன்னே முதல்ல போய் அந்த பிரியாணி ரசம் சாப்பிடுவதனால தொண்டை சளி, இருமல் அதை ஒரு நிவாரணினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசம் அமைப்பாகும். அருமையா. எங்களது முதல் மாஸ்டர் சின்னச்சாமி என்பவர் பக்கத்து கிராமமான சூரகுளத்தை சேர்ந்தவர். அவருடைய பக்குவத்தில் தான் அந்த கடையை நல்ல முறையில் வியாபாரம் தெரியினது.
அதுக்கு பின்னாடி அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி எல்லோரும் வர விரும்பணும், அதே ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் அந்த ஃபார்முலாவிலே கடை நடத்தி வந்தோம். அருமையா. பொதுவாக சொல்லுவாங்க இத்தனை படி அரிசிக்கு இத்தனை கிலோ கறி போட்டோம்னா இந்த ஒரு பக்குவம் வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு இருக்க அந்த ரகசியம் என்னன்னு நிறைய பேரோட கேள்வி. மட்டன் எங்கள் கடையில் அதிகமாக வாங்குவோம். ஒரு நாளைக்கு 60 பீஸு. அப்போ 60 பீஸுங்கிறது கிட்டத்தட்ட 100 கிலோட்ட வரும். அந்த அளவுக்கு மட்டன் சேர்த்து பிரியாணி பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட்டு உண்மையிலே உயரும். அப்போதான் நல்ல மட்டன் வந்தது. ரெண்டாவது இந்த நேரத்தில் ஒரே ஒரு சிவகங்கை பெருமையை பற்றி நான் சொல்லிக்கொள்ள ஆசை. சிவகங்கையில் செட்டு ஊர்ணி அப்படின்ற ஊர்ணி இருக்கும். அந்த தண்ணியினுடைய சுவை எங்கேயும் நான் பார்க்கவே முடியாது. அந்த தண்ணியில் சமைத்தால் அவ்வளவு சுவை தரும். கறி வேக வைத்தால் சீக்கிரம் வேகும். ரசம் செய்தால் அதில் வச்சா அதனுடைய சுவை. எல்லோரும் முந்தி சொல்லுவாங்க, பசிச்சா 2 வாழைப்பழமும் செட்டூர் நீரில் போய் ஒரு கை 2 கை ஆற குடித்தா பசி தேர்ந்துடும். அதனால் செட்டூர் நீக்கி நாங்கள் கடமைப்பட்டுருவோம். பெரிய விஷயம். ஏன்னா சுவையோட ரகசியம் நம்ம ஊர் செம்மண் மண்ணில் செட்டி ஊரணி தண்ணியும் ஒரு முக்கியமான, சிவகங்கை மண் முக்கியமான. ரொம்ப சந்தோஷங்க. நிறைய சொல்லுவாங்க அந்த தேட்டராங்கோட்டையை நாங்கள் உரைச்சிட்டு வந்துடுவோம், தண்ணி தெளிஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் குழந்தை அள்ளி குடிப்போம் அப்படின்ட்டு. அதுவும் நம்ம ஊர் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு பெருமையில் அது ஒரு செட்டு ஊரணி முக்கியமானது ஒன்று. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப அரிய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த உணவகம் தொடங்குறதுக்கு முன்னாடி உரிமையாளர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? உரிமையாளர்கள் சிலோன் ரெங்கும் பிழைப்புக்காக வெளிநாடு போய் சம்பாதித்ததுக்கு பின்னாடி மதுரையில் ஒரு மளிகை கடை வைத்தார்கள். ஒரு உணவகம் இப்போ உள்ள அம்சவல்லி, மதுரை அம்சவல்லி பிரியாணி ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல ஜோதி ஆனந்த பவன் என்ற உணவகம் சைவ உணவகம் நடத்தி வந்தார். சிவகங்கையில் அதோடு சிவகங்கையில் ஆரம்பித்தார். சிவகங்கையில் ஆரம்பித்தது அன்னபூர்ணா பிரியாணியின் சாப்பாடு ஹோட்டல் மக்கள். எந்த இடத்துல இருந்தது நம்ம உணவகம்? கரெக்டாக இப்போதைக்கு சொல்ல போனால் காந்தி வீதி வெத்தலைக்கடை சந்துக்கும் அருகிலே இப்போதைக்கு ஆர்டிசிசி பேங்க் இருக்கிறது. ஆர்வம் செட்டியார் மளிகை கடைக்கு நேர் எதிராக இந்த ஹரி மெடிக்கல்ஸ், அந்த தற்போதைய ஹரி மெடிக்கல்ஸ் தான் அந்த அன்னபூர்ணா கடையை இடித்து கடை நடத்தி கொண்டு இருக்காங்க. இப்போது நம்ம உணவகத்தில் நம்ம பேசினோம் ரசம், பிரியாணி. இதை தவிர்த்து நம்ம உணவகத்தோட ஸ்பெஷலாக வேறு நல்லா இருக்குது. நாங்கள் பெரிய பெரிய திமுகனுடைய முதல் மாநாடு அங்கே இதில் செந்தமிழரில் அப்போ பொட்டடா கிடந்தது, அதில் நடந்தது. அதில் நாங்கள் பிரியாணி பார்சல் கட்டி அங்கே மாநாட்டுக்கு வரும் மக்களுக்கு நாங்கள் விநியோகம் பண்ணி நல்ல பேர் வாங்கினோம். மேலே அன்னபூர்ணா பிரியாணி அப்படின்னு போட்டு பேனர் கட்டி நல்ல முறையில் அங்கேயே நடந்தது. முக்கிய பிரமுகர்கள்லாம் கேட்டிருப்பாங்க, எங்கே வாங்கினீங்க இந்த பிரியாணியை? திமுக முதல் மாநாடு, அதில் குறிப்பாக முதல் மாநில மாநாடு சிவகங்கையில் தான் நடந்தது. சிவகங்கை நடந்ததுன்றதே ஒரு எனக்கு புதுமையான விஷயமா இருக்குது. சிவகங்கையில் நம்ம உணவு போயிருக்கின்றது. சிவகங்கையில் தான் முதல் மாநில மாநாடு. அருமையா. அங்கே ஸ்டால் அனுமதி கொடுத்துருந்தார்கள். அதில் எங்களுக்கு ஸ்டால் பிரியாணி சப்ளை. உணவு வகையை தவிர நம்ம உணவகத்தில் இது ஒரு சிறப்பு அப்படின்னா வேற என்ன சொல்லலாம்? சுகாதாரம். இப்போ எல்லோரும் செட்டூரி தண்ணி நாங்கள்லாம் விரும்பி குடிப்போம். வெளியூர் காரைக்குடி இந்த மாதிரி மக்கள்லாம் வந்தாங்கன்னா என்ன சிறப்பாக இருக்குது, எனக்கு வேறு தண்ணி கொடுங்க. அவங்களுக்காக நாங்கள் அப்போவே அக்வா கார்டு வாங்கி அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியும் குடித்தோம். அது நாங்கள் எங்கள் வாடிக்கையாளருக்கு செய்த ரெண்டாவது கலப்படம் இல்லாத நெய் பியூரிட்டி அதை நாங்கள் கொடுத்து அதை பண்ணிடுறோம். அது எங்களுடைய சிறப்பு. அருமை. நீங்கள் சொல்லும் போதே எனக்கு இப்போ நாட்டசம் கூடலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஊரணி தண்ணி கொடுக்குறா அந்த ஒரு நினைவு வருது. அப்போ நம்ம அந்த கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம உணவகத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுனா என்ன சொல்லுவீங்க? எனக்குன்னா நான் சுக்கா சாப்ஸ் என்று ஒன்று போடுவேன். என் ஃப்ரெண்டு ரவிபாலா தேட்டர் ஞானசேகர் அவர் என்னுடைய தோழர். அவர் அதைத்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதை மட்டன் பீஸ் எடுத்து அப்படி நைஸாக தகடு போல் ஆக்கி நாங்கள் சேர்மானங்கள் கடலமாவு மற்ற பொருட்கள்லாம் மிளகா பொடி எல்லாம் சேர்த்து அதை கலையாக்கி எண்ணெயில் போட்டால் அதே நீளம் சுருங்காமல் அதே பக்குவத்துக்கு எடுத்து அதை நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிடலாம். சுக்கா சாப்ஸ் என்றது சாப்ஸ். நீங்கள் சொல்லும் போதே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. அந்தளவுக்கு ரசனையாக அப்போ இன்றைக்கி நிறைய செஃப் கோர்சஸ் நிறையா வந்திருக்கு. பட் அன்றைக்கே நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த சுக்கா சாஸ் இது வரைக்கும் எங்கள் சுக்கா சாஸ் யாருமே காப்பி பண்ணலை.
இப்படி ஒன்று டிஷ் இருக்குன்னு யாரும் அது வரைக்கும் காப்பேன். ஒரு பேட்டர்ன் நீ வச்சுக்கலாமா அப்போது? இல்லை இசை மாதிரி தண்ணீர் மாதிரி உணவும் வந்து எல்லாருக்கும் பொதுவானதுன்றீங்க. ரொம்ப அருமை. இப்போ நம்ம உணவகத்துக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பாங்க, முக்கியமான பிரபலங்களும். இது நம்ம உணவு வந்தவங்கள பிரபலமான இது திமுக மந்திரிகள் அத்தனை பேரும் பிடிஆர் பழனிவேல் வந்து எல்லோரும் இங்கே சாப்பிட்டுட்டாங்க. பொன்முத்தெல்லாம் அடிக்கடி வருவார், பொன்முத்துராமலிங்கம். அப்புறம் சிதம்பரம் அவர்கள் வந்து பக்கத்தில் அமுதா லாட்ஜ், அதுவும் எங்கள் சித்தப்பாவனுடைய பங்கா அது அவர் நடத்தி வந்தார். அதில் ரூம் இருப்போம். மத்தியானம் சாப்பிட வந்து நம்ம கடையில் அந்த கல்லாவுக்கு ஓரமில் ஒரு டேபிளில் உட்காந்து புஸ்தகம் படித்து கொண்டே அவர் சாப்பிடுவார். அதே ஒரு அழகு. அருமையா. அதில் அந்த நினைவுகள்லாம் இன்றைக்கும் நமக்கு விளைஞ்சிருக்குது. அப்போ காம்ப்ளிமெண்ட் சரியாக சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த உணவு நல்லா இருக்குது, இது பிடிச்சிருக்கு, ரசித்து சாப்பிட்டது மாதிரியான விஷயங்கள் பிரபலங்கள் கொடுத்தது கேட்குறேன். நம்ம இந்தியன் கேசரினுடைய அவர் மறைந்த திரு மணிமுத்து அவர்கள் ரொம்ப பெரிய வாடிக்கையாளர்கள். வந்து பிரியாணி சாப்பிட மாட்டார். அவருக்கு பிரியாணி வந்து செமிக்காதுன்னு இந்த ஒரு சாப்பாடு ரசம் 4 தடவை வாங்குவார். சுக்காவா பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவார். இந்த சிஎஸ்ஆர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பச்சேரி கள்ளழகர் பாலிடெக்னிக் உரிமையாளர் சிஆர் சுந்தரராஜன், அவங்க அப்பா ரத்னம் பிள்ளை என்று அழகு சுந்தரம் மானாமரை பழைய சேர்மன். இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஐபி. நம்ம கதையில் அடிக்கடி வந்து முதலில் டவுன் பஸ் ஓட்டியது வந்து எங்களோட தாத்தா, என் மனைவியினுடைய தாத்தா. அவரும் எங்கள் உலகத்தில் வந்து யாருமே அதை மகிழ்ந்து சாப்பிட மாறிடுவார். 1ஆம் நம்பர் டவுன் பஸ் ஓட்டினது எங்கள் தாத்தா என்பதை சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். கிருஷ்ணபிள்ளை, ராமகிருஷ்ண பிள்ளை. அருமை. பல விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் முறையான அந்த உணவகமாக இருக்கட்டும், முதல் முறையாக பல விஷயங்கள், முதல் மாநாடுக்கு நீங்கள் வந்து உணவு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா பல முதன்மையான விஷயங்கள் எல்லாமே அழகாக வந்து பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையா. இப்போது உங்களுடைய முன்னோர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க, நீங்கள் எடுத்து நடத்தும் போது அது எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க? அதுக்குன்னு ஒரு பேருன்னு ஒன்று இருக்கும், அன்னபூர்ணா அப்படின்னு ஒரு பேர் வந்துடும். அதோடைய அனுபவங்கள்லாம் அனுபவம் எப்படின்னா, அவங்களுடைய நான் தனியாகவே போய் ஒரு கடையை எடுத்து இவ்வளோ சிறப்பாக நடத்தியிருக்க முடியுமானுங்கிறது கொஞ்சம் சந்தேகமே. அந்த பேர், அந்த பேனர் அவங்க சொல்லி கற்பித்த அதே வழியில் நாங்கள் கடை நடத்துறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அருமை அருமையா. இப்போ ஒரு சின்ன பேச்சு இருக்கும். இப்போ உணவகம் வந்து இது விருப்பப்பட்டால் நீங்கள் சொல்லலாம். உணவகம் நம்ம என்ன காரணத்துக்காக நம்ம வந்து இப்போ என்னுடைய வயது மூப்பின் காரணம். 2வது என் குழந்தையெல்லாம் வெளிநாட்டில் துபாயிலையும் அயர்லாண்ட்லையும் அங்கே செட்டில் ஆனதுனால, போதும்ப்பா நீங்கள் வீட்டில் யாருக்கும் சம்பாதிக்க வேணாம், நீங்கள் வீட்டில் நன்றாக ஓய்வெடுத்து இருங்கள், உங்கள் உடல் உழைப்பு போதும் என்று அவர்களை சொன்ன காரணத்தை கடையை நிறுத்திவிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்காம. 10 ஆண்டு கடையை நிறுத்தி. இன்னைக்கு நம்மளுடைய உணவை பற்றி இன்னைக்கு ஒரு எல்லோரும் ஞாபகப்படுவார். என்ன சிவகங்கையிலே போனார்னா இந்த அன்னபூர்ணாக்கார் வந்தார் அப்படின்னு என்னை கை நீட்டு சொல்லுவார். அது எனக்கு கிடைச்ச பெரிய பிரபலம். நானுமே அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேசுகிறோன்னா நீங்கள் செஞ்ச வேலையை ஆத்மார்த்தமாக செஞ்சுருக்கீங்க. அதற்கான விஷயத்த நமக்கு இந்த 2வது லாப நோக்கம் வந்து அப்போதைக்கு ரொம்ப கம்மி. பிரியாணி வந்து 50 10 ரூபா 15 ரூபா, சாப்பாடு 10 ரூபா. அந்த காலகட்டங்களில் சுக்காலாம் 5 ரூபா. அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிக லாப நோக்கம் இல்லாமல் சுவைக்கே முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் தயார் பண்ணோம். அது ஒன்று எங்கள் ஹோட்டல் வளர வருது. யார் வேணாலும் சாப்பிடலாம், காசு உள்ளவன் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவுக்கு வரலாம். வெறும் சாப்பாடு கூட சாப்பிட்டு அந்த ரசத்துக்காக சாப்பிட வரலாம். அவங்ககிட்ட இருக்கிறதுக்கு தகுந்தபடி சாப்பிடணும். சாப்பாடு ஆம்லேட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இதில் ட்ரெண்டில் உள்ளவங்க இது போது நமக்கு அங்கே சாப்பிட்ட திருப்தி இருக்குது. நீங்கள் மனநிறைவோட சாப்பிட வெளியேறு. நான்வெஜ்ஜுக்குன்னா நம்ம அன்னபூர்ணா அப்படின்ட்டு எங்களுக்கு போட்டிக்கு எந்த கடையும் வந்தாலும் அவங்களால தாக்கு பிடித்து நிற்க முடியாது. அப்படி அருமை. ஏன்னா இப்போ வெளியே நம்ம நிறையா பேசுவோம். இப்போ மதுரை அந்த ஊரில் இந்த உணவகம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஊரில் இவ்வளோ ஒரு யூனிக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போவே பல விஷயங்களை முயற்சி எடுத்து செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கும் அந்த வேலை, அதோடைய தரம் வந்து அந்த பேர் வந்து நினச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பொதுவாக சொல்கிறதா நம்ம செய்கிற வேலை. நான் மறந்துடுறதை கூட நீயா நானா தான் எனக்கே நினைவேற்றினோம். நீயா நானாக்கு ஒரு நன்றி. கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ எனக்கு அன்னபூர்ணா பற்றி பெருசாக பரிச்சயம் இல்லை. ஆனால் பற்றி பேசும்போது எல்லாருமே சொல்லும் போதே கண்களை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு அன்பு தெரியுது.
திரும்ப இந்த அன்னபூர்ணா உணவு வந்துடாத அந்த பிரியாணி சாப்பிட மாட்டோமா, அந்த ரசத்தை ருசி பார்த்துட மாட்டோமான்ற ஏக்கமும் தெரியுது. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அப்படிதான் எங்கள் வீட்டில் தண்ணி கேன் போகிறவங்க வந்து 4-5 பேர் எப்பவும் கேட்பாங்க. சரி. இல்லை அப்போது உள்ள வேகமே என்கிட்ட இல்லை. 2வது தொழிலாளர்கள் வந்து நம்பிக்கையாக நாணயமாக இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி தொழிலாளர்கள் கிடைப்பது அரிது. எனவே அந்த எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன். அப்படின்னு ஒரு நல்ல பேரோட பிராண்டாக இருக்கும், அந்த பேர் அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்க நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில். இங்கே வரவேற்றதுலேருந்து நாங்கள் கேட்டோம் ஒரு நேர்காணல் எடுக்கணும்னு. உங்கள் நேரத்தை எங்களுக்காக கொடுத்து உங்களோட அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், மக்களும் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பாங்க. உங்கள் நேரத்திற்கும் அனுபவத்தை பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி. நன்றி. மக்களுடைய கேள்விகள் நிறையா இருந்தது. அது எல்லாத்துலேயும் உங்களுடைய ஒரு சின்ன பிரதிநிதியாக இருந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எதிர்பார்க்காத பல தகவல்களும் ஐயாட்டுறது வந்து கிடைச்சிருக்குது. இது மாதிரி இன்னும் பல காணொலிகளை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் சிவகங்கையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.